துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை காண்பாய். ஸோ துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். ஆனால் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி எப்படி இருக்குமா? ஆண்டவர் சொல்கிறாரு, துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஸோ துன்மார்க்கர் எப்பொழுதும் நீதிமான்களுக்கு விரோதமாக எழும்பி, ஏன்னா அவங்களுடைய நிறைய பெனிஃபிட்ஸ் நீதிமானால் அஃபெக்ட் ஆகிறத பார்த்து துன்மார்க்கர் கோவப்பட்டு துன்மார்க்கர் நீதிமான் மேல் எரிச்சல் அடைவார்கள். ஆனால் காரியத்தின் கடைத்தொகையை நம்ம கேட்போமானால் அப்படியே காரியம் மாறுதலாய் முடிகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஆண்டவர் எதிரிகள் முற்றும் அழியும் வரை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்கள அப்படியே அவங்கள வளர விட்டு வேடிக்கை பார்த்துட்டே தான் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கோலியாத் என்ற பெலிஸ்தியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நிந்தித்து பேசும் பொழுது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாட்கள் தொடர்ந்து நிந்தித்து பேசிக்கொண்டே இருந்தார். அதையும் தேவன் அனுமதித்திருந்தார். உடனே முடிவு வரல. அந்த 40 days it has happened. அண்ட் அதே போல் ஆமானுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். ஆமான் மொர்தெக்காய் மேலே கோபப்பட்டு பல நாட்கள் பல மாதங்கள் எரிச்சல் அடைந்து மொர்தெக்காய்க்கு விரோதமாக பல திட்டங்களை தீட்டி கொண்டே இருந்தார். அதுவும் ஒரு ஸ்டேஜில் மொர்தெக்காயை மாத்திரம் நான் அட்டாக் பண்ண பார்த்தது, அவனுடைய முழு குலத்தையும் நான் வேறு இருக்கணும் அப்படின்னெல்லாம் அவர் ட்ரை பண்ணினார். யூனோ வாட் ஹஸ் ஹேப்பன்? ஆண்டவர் அதை அனுமதித்தார். ஒரு சில ஸ்டேஜஸ் அவர் நிறைய காரியங்களை அனுமதிக்கிறார். அப்போ நீதிமானுக்கு அது சில சமயம் மனமடிவாக இருக்கும். ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படணும்? நான் நியாயமாக காரியங்களை செய்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மாதிரி ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். பார்வோனுடைய இருதயத்தை தேவன் பல நாட்கள் கடினப்படுத்தினார். அதில் போட்டிருக்கோம் நிறைய வசனங்களில் நம்மளால் பார்க்க முடியும். துன்மார்க்கனான பார்வோனின் இருதயத்தை கர்த்தரை கடினப்படுத்துகிறார். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் அந்த பீப்புள் கிளம்பி போயிட்டாங்கன்னா அதனோட அருமை தெரியாது. எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம அதிலேருந்து விடுதலை ஆனால் தான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியும். அப்படி இந்த எல்லா இன்சிடென்ட்ஸ்லையும் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் துன்மார்க்கர் மிஞ்சி போவதை நம்மால் பார்க்க முடியும். நீதிமான்கள் கஷ்டப்படுறதையும் நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் ஒன் பர்டிகுலர் சிச்சுவேஷன் வேர் God takes the upper hand, டோட்டலாக அந்த துன்மார்க்கனை வேறறுப்புண்டு போக பண்ணுவார். கம்ப்ளீட்டாக அவங்களுடைய தடயமே இல்லாமல் கர்த்தர் துடைத்து போடுவார். அதை தான் நம்ம சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார், கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தழைத்தவனாய் இருந்தான். துன்மார்க்கர் ரொம்ப தளதளன்னு இருக்கிற மாதிரி ரொம்ப செழிப்பாக எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு இல்லை, அவங்க நினச்சதெல்லாம் சாதிச்சு அவங்க காரியசித்தி உள்ளவர்களாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், ஆனாலும் அவன் ஒழிந்து போனான், பாருங்கள் அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை, அவன் இருந்த இடமும் அவனை அறியவில்லை. அவன் இந்த இடத்துல தான் இருந்தானா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க இருந்த இடம் கூட தடயம் கூட தெரியாமல் தேவன் அவர்களை துடைத்து போடுவார். பட் அட் த சேம் டைம் அவர் என்ன சொல்கிறார்? உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துருது, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நல்ல ஒரு உத்தமமான மனுஷனை பார்த்து ஒரு செம்மையான மனிதனை நீ பார்த்திருப்பாயானால் அவனுடைய முடிவு சமாதானம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இதுதான் ஒரு துன்மார்க்கனுக்கும் ஒரு நீதிமானுக்கும் இடையான ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.